அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு எல்லாரையும் வந்து உட்காந்துட்டாங்க. அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு இயல்பானவே நமக்கு இருக்கிற ஒரு இந்தியன் மனநிலைன்னு கூட சொல்லலாமா, இல்ல மனநிலையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கப்பா யாராவது. ஏன் இந்த மனநிலையை நான் எடுத்துட்டு வரேன்னா, நான் அடிக்கடி வந்து ஜாக்கி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, 110 ரூபா பெட்ரோல் ஏத்திடுவாங்க, இல்ல 105 ரூபா பெட்ரோல் ஏத்திடுவாங்க. 1 ரூபா குறைச்சிட்டா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், பெட்ரோல் 99 ரூபா பெட்ரோலுங்க, 99 ரூபா பெட்ரோல். அந்த 99 ரூபா பெட்ரோல் 110 ஏத்திடுவானுங்க. அதான் சொல்றேன், 75 ரூபாய்க்கு 110 வரையில ஏத்திடுவானுங்க. அதுல 5 ரூபா குறைக்கும் போது பாருங்கள் 5 ரூபா குறைச்சு. ஏங்கடா ஜிஎஸ்டில எல்லாம் 10 வருஷம் ஜிஎஸ்டில ஏத்தி எல்லாத்தையும் கொள்ள அடிச்சுட்டு கடைசியில இப்ப ஜிஎஸ்டி குறைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் வந்து இதுவும் வந்து எலெக்ஷனுக்காக தான் செய்யறது. இது எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா ஜாக்கி, ஒண்ணுமே இல்ல. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆஃபர்ஸ் போடுவானுங்க கடையில், நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட விலையே 200 ரூபா ட்ரெஸ், அதை ஃபர்ஸ்டே 700 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆடி தள்ளுபடி 200 ரூபாய் அப்படின்னு உடனே நம்ம குடூரோட போய் 200 ரூபா ட்ரெஸ் தான் அது, அப்படி 500 ரூபா கம்மி தெரியுமா அப்படின்னு பேசுவோம். இதை வந்து நம்ம மனநிலையிலே வந்து பதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இதை வந்து அரசியல்வாதிகள் வந்து ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக அதுல வந்து நான் இப்போ இருக்கிற அந்த 75 வருஷமா ஒருத்தன் வந்து கட்சி நடத்தி மாநில சுயாட்சி நீதி கட்சியில இருந்து பிறமொழி கலப்பு இல்லாம ஒருத்தன் கட்சி நடத்தி ஆண்டாண்டு காலமா சுயமரியாதை கருத்துக்களை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து திடீர்னு வருமான வரித்துறைக்கு பயந்துட்டு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அதை ஆதரிக்கணும்னா எந்த மாதிரி மனநிலை? அதே தான் இது உங்களுக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை நான் தெளிவாவே சொல்றேன், ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்தாலும் சரி, மேம்பட்ட இடத்துல இருந்து நீங்க வந்தாலும் சரி, உங்களுக்கு புரிதலும் இல்லைன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூவே தெரியலன்னா உங்களை வந்து எந்த வகையிலுமே சேர்த்துக்க மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு சுபிக்ஷா வந்து அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புரிதலே இல்லை, பீப்புளுக்கான புரிதலே இல்லை, தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, போறாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அதனாலே அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வந்தாங்கிறதுக்காகவே நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதுன்றேன். உதாரணத்துக்கு நடிப்புன்றது ஒண்ணு இருக்கு. மனோ வந்து நடிச்சு காட்டு போறாரு, அதை எதையுமே பண்ணாம எப்ப பார்த்தாலும் இங்கேயே புடிச்சுக்கிட்டு இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப யூ ஆர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒரு துஷார் மாதிரி ஒரு வளர்ந்த பையன் ஒருத்தன் சொல்றான். அப்ப உனக்கு என்ன வேல்யூ தெரியுது? உன்னை எப்படி நான் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்து போக முடியும்ன்றேன். உனக்கு நல்லதுன்னு தெரியல, நார்ந்துன்னு தெரியலன்னும் போது உன்னை எந்த கேட்டகரியில உன்னை வைக்கிறதுன்னு கேட்கறேன். கண்டிப்பாக. இப்ப அது யாராக இருக்கட்டும், அது வினோதா இருக்கட்டும், விக்கல் விக்ரமா இருக்கட்டும், whoever it is, உங்களுக்கான புரிதல், உங்களுக்கான சரியான டிசிஷன் உங்களால எடுக்க முடியும்னா நீங்க அங்க வந்து புழக்கப்படுவார்கள். தட்ஸ் ஆல். கண்டிப்பாக. இதுல